ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியாமதி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. கீழடி. கீழடி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கீழடி. ஓகே, நம்ம சின்ன வயசுல சோசியல் ஸ்டடீஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம், கங்கை நாகரிகம், அந்த மாதிரி நிறைய நாகரிகங்கள் பத்தி படிச்சிருப்போங்க. இது நம்ம தமிழ்நாட்டுல வந்திருக்க வைகை கரை நாகரிகம். இத பத்தி இனி இந்த உலகமே படிக்க போகுதுங்க. இந்த கீழடி ஒரு 2013-14 காலகட்டங்கள்ல மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி தமிழ்நாட்டில இருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் சரி தமிழ்நாட்டுல நாகரிகம் இருக்குதான்னு பார்க்கலாம். வைகை கரையோரம் கண்டிப்பா எல்லா ஒரு நதிக்கரையோரம் நாகரிகம் இருக்கும். சரி நம்ம வைகை கரையோரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 256 கிலோமீட்டருக்கு வெள்ளிமலை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் வரைக்குங்க அந்த ஒரு 56 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்து இவரு சூஸ் பண்றாரு. அந்த கீழடி கிளஸ்டரை சூஸ் பண்றாரு. அந்த வழியா நதிகள் போன அந்த வழியில இருந்து ஓகே இதுதான் பெஸ்ட் பிளேஸ் டு ஆராய்ச்சி பண்றதுக்கு அப்படின்னு சூஸ் பண்றாரு. இந்த கீழடி அப்படிங்கிறது என்ன, கீழடி, மணலூர், கொந்தகை அந்த மூணும் சேர்ந்ததுதான் அந்த கீழடி கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு 10-10.5 ஏக்கருக்கு ஃபுல்லாவே தென்னந்தோப்பு மட்டும்தாங்க இருக்கு. வேற எதுவுமே இல்லை. அந்த காலத்துல இருந்து அந்த பகுதிகளில் வீடு கட்டவே இல்லை யாரும். ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆராய்ச்சி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் தோன்றாங்க. அந்த இடத்துல மணல் தோணும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாவே களிமண் தான் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆத்து மணல் கிடைக்குது. அப்போ அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ அந்த காலத்துல வைகை நதி இங்க செழிப்பா ஓடிட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தோண்ட தோண்ட நிறைய பொருட்கள் கிடைக்குதுங்க. நிறைய பொருட்கள் கிடைக்குது, நிறைய பில்டிங்ஸ் கிடைக்குது. அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டு சரி இந்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம், அந்த நாகரிகம், இந்த நாகரிகம் நிறைய படிக்குமே. அப்ப தமிழ் ஆளுங்க என்னவாதான் இருந்தாங்க? நம்ம ஆளுங்க காட்டு மிராண்டிகளா இருந்தாங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனா இதன் மூலமா தெரியுது பில்டிங்ஸ் கிடைச்சிருந்தா அவங்க குகைகள்லயோ டென்ட் போட்டோ குடிசை போட்டோ வாழலைங்க. செமையா பக்காவா பில்டிங் நம்மள மாதிரி பில்டிங்ல வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே நிறைய ஒரு டன் அளவுக்கு பொருட்கள் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பானையெல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா பெயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நாட் ஒன்லி ஒயிட் கலர், நாட் ஒன்லி ரெட் கலர், பிளாக் கலர், இந்த மாதிரி 3 கலர்கள்ல பானைகள் கிடைச்சிருக்கு. ஒயிட் கலர் நம்மளுக்கு மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதைவே அந்த காலத்துல அப்ப பெயிண்ட் கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டா அந்த காலத்துல பெயிண்ட் கண்டுபிடிக்கல. மினரல்ஸ் எல்லாமே வச்சு அவங்க கலவையா பண்ணி அதை ஒரு பிளாக் கலரா பிளாக் பெயிண்டாவும், சுண்ணாம்பெல்லாம் யூஸ் பண்ணி ஒயிட் பெயிண்டாவும், அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு கலர்ல ரெட் கலர்ல கூட பிங்க் கலர்ல எல்லாம் பானைகள் கிடைச்சிருக்கு. ரஸ்ட்ங்கிற ஒரு ரசாயனம் மூலமா தான் கிடைச்சிருக்கு. இது மோஸ்ட்லி கொங்கு நாட்டு சைட்ல தான் கிடைக்கும். அப்ப இவங்க கொங்கு மண்டலத்தில் இருக்க மக்களோட நல்ல வாணிகம்ல ரொம்ப தி பெஸ்டா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்கன்னு இதன் மூலமா தெரியுது. பிளஸ் ரஷ்யாக்காரங்களோட அந்த மாதிரி எல்லாம் அவங்க நல்லா தொடர்புல இருந்திருக்கிறாங்கிறதும் இந்த ஆராய்ச்சியில தெரிய வருது. அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் அவங்களோட நகைகளை பயங்கர நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. நூல் கோர்க்கிற மாதிரி ஸ்படிகம்ல கல்லால் ஆன மணிகள்ல ரொம்ப அழகா குட்டி குட்டியா செதுக்கி எல்லாமே ஒரே சைஸ்ல கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்படிகம் அதெல்லாமே இருக்குங்க. அழகா அவங்கள அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கான நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருந்திருக்கிறாங்க. பிளஸ் அவங்க கட்டியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே குளியல் அறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தண்ணி போற வசதியோட குளியல் அறையும் அவங்களுக்கு தனியா இருந்திருக்கு. அது போக இல்லாம அவங்க கண்டுபிடிச்ச பாத்திரங்கள், பானை, பண்டங்கள் எல்லாத்துலயும் நேம் எழுதி இருக்குங்க. ஏதோ கிறுக்கல் மாதிரி இருக்கே, இது என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவங்க நேம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த காலத்து தமிழ் அந்த பிராந்திய மொழின்னு சொல்லிட்டு பிராமிய மொழியில எழுதியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த எழுத்துக்கள் என்ன இருக்குதுன்னா 3 பேர் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதன், உதிரன், திசன் அப்படிங்கிற பேரு ரொம்ப 3 பேரு அந்த மாதிரி பெயர்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஆதன்கிற பேரு நிறைய இடத்துல இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அதை சூஸ் பண்றதுனா கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. இதெல்லாம் அந்த காலத்து தமிழ் பெயர்கள். அப்போ பாத்தீங்கன்னா இப்போ அசோகர் காலத்துல தான் நல்ல எழுத்தறிவுல இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் உலகத்திலேயே பழமையான நாகரிகம். எழுத்துக்கள் அதாவது நாலேஜ், ரைட்டிங் நாலேஜ், ஸ்கிரிப்டிங் நாலேஜ் எல்லாம் இருக்கிற நாகரிகம்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இந்த காலத்துல நம்ம வைகை கரை நாகரிகம் நம்ம தமிழர்கள் எழுதியிருக்காங்க. சரி, அதுல 2 வகையான எழுத்துக்கள் இருக்குங்க. ஒண்ணு மண்பானை செய்யும் போதே எழுதியிருக்கா குயவன் எழுதியிருக்காரு. ஒண்ணு மண்பானை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம்
ஒரு 10 நாளோ 1 வருஷமோ ஒரு வாரமோ கழிச்சு வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த பீப்புள் அவங்களா எழுதியிருக்காங்க. அப்போ செதுக்கிறவங்க மட்டும் இல்ல, பீப்புளுமே வந்து ரொம்ப நாலேஜ், அந்த காலத்துல இருக்க மக்களுமே பயங்கர நாலேஜா இருந்திருக்காங்க. 2600 வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப பிரில்லியண்டாகவும் எழுத்துக்கள் இருக்கிறதாகவும் படிப்பு அறிவு உள்ளவங்களாகவும் பில்டிங்ஸ் கட்டியும், அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்ப நீர்ப்பாசன வசதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பக்காவா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நாகரிகம், எந்த ஒரு சிட்டி வளர்ச்சி அடைஞ்ச சிட்டின்னு நம்மளுக்கு தெரியும்னா அவங்க நீர் மேலாண்மை அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கிறத வச்சுதான் சொல்லுவாங்க. நம்ம இந்த காலத்துல பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, பிளாஸ்டிக் பைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அவங்க மண்ணிலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிலத்துக்கு அடியில மண்ணிலேயே சுடுமண்ணில் வளையம் மாதிரி செஞ்சு அதுல தண்ணி போற மாதிரி, அதாவது நிலத்துக்கு அடியில நிலத்துக்கு மேல சைட்ல எல்லாத்துலயும் அந்த காலத்துலயே அவங்க பக்காவா நீர் மேனேஜ்மெண்ட் பக்காவா பண்ணியிருக்காங்க. இதுல இருந்தே அவங்க ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச நாகரிகமா தான் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுதுங்க. இதை கொண்டு போய் 2023 நாங்க இப்படி கீழடி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு சும்மா இருக்குமா? நம்ம தமிழ்நாடு எதுனா பண்ணா உடனே ஒத்துக்கிறதா? இவனுக்கு என்னடா இவ்வளவு பிரில்லியண்டா இருக்காங்க, அதை இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு 2025 இல்ல நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே ரொம்ப டீட்டெயில்டா இல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஆராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவையும் ஒரே வருஷத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து அவரு எழுதி கொடுத்துட்டாரு. ஓகே, அந்த மாதிரி கீழடியில எதுவுமே இல்ல, இதுல ஒன்னும் கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சியில பண்ணின எல்லாமே நமக்கு மதுரையில வந்து கீழடி ஆராய்ச்சிக்கு ஒரு மியூசியம் மாதிரி வச்சுட்டாங்க. நீங்க மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் வந்து எப்படி டூரிஸ்ட் பிளேஸா பார்க்க மதுரை போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த கீழடி அந்த மியூசியம் இருக்கிறத தயவு செய்து போய் பாருங்க. நம்ம அந்த காலத்து பொருட்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இருக்கு எல்லாமே அந்த மியூசியம்ல இருக்கு. எந்த காரணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணலான்னு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த கீழடி ஆராய்ச்சிய அவர் ஒரு 3 டைம் லைனா பிடிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு கிமு 300ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 300ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவர் கொடுக்கறது வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லைனையும், கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 1ஆம் நூற்றாண்டு வரை செகண்ட் பீரியடாகவும், கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு அதை தொடர்ந்த பகுதிகளை தேர்ட் டைம் லைன்லயும் கொடுக்குறாங்க. அதுல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் லைன் கொடுத்தீங்க பாத்தீங்களா, கிமு 8ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆளு அவங்க செட்டப் பண்ணாலும் கீழடியில் அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப சுட சுட கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா, 2 மண்டையோடு கிடைச்சிருக்குங்க கீழடியிலிருந்து. அத மதுரை பல்கலைக்கழகம் எடுத்து யூகேல இருக்க லண்டன்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியோட லண்டன்ல இருக்க ஒரு ஆராய்ச்சி மையத்தோட ரிசர்ச் சென்டரோட இணைந்து அதுக்கு இப்ப 2D 3D நிறைய வந்துருச்சு இல்லையா, இப்போ ஃபேஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த காலத்து மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு அந்த 2 மண்டையோட்டையும் வச்சு ஃபேஸ் எல்லாம் பக்காவா 2Dல கிரியேட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. முடிஞ்ச அந்த வீடியோ நான் இதுல அட்டாச் பண்றேன். அதுல தாடை பகுதி இல்லாதங்காட்டி அந்த தாடை பகுதி மட்டும் இவங்களே வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே வச்சு அந்த மண்டையோட டிசைன் வச்சு அவங்க மனுஷன் உருவம் வரைஞ்சிட்டாங்க. அதுல ஆராய்ச்சி பண்ணதுல ஆண்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துல 5.9 ஃபீட் இருக்கிறதாகவும், பெண்கள் எல்லாம் 5.4 5.5 அந்த மாதிரி ஹைட்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இறந்த மண்டையோட்ல வந்து அவங்க 50 இயர்ஸ் ஓல்டு மேன் அப்படிங்கறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா மறுபடியும் மத்திய அரசு நமக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா, மறுபடியும் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா இன்னும் நம்ம சூப்பரா நிறைய கண்டுபிடிக்கலாம். இன்னும் உலகத்துக்கு நம்மளோட பெருமையை சொல்லலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டியூன் டு பிரியா. பாய்.